வணக்கம் நேர்களே. இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி growth-ஐ வந்து நல்லா சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது 7-fold over the past decade of 74.40 lakh crore in asset under management. AUM சொல்லுவோம். AUM-னா asset under management. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய டோட்டல் AUM the end of June 2025. இந்த growth வந்து இதாங்க ஒரு டெஸ்டிமோனி அப்படிங்கும்ல. அது வந்து என்னன்னா டு இன்க்ரீசிங் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு எடுத்துலாம். ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சேவிங்ஸுக்கும் கோல் பிளானிங்க்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய அளவில் எல்லாருக்கும் உபயோகமாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். முதல்ல உள்ளே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ட்ரண்ட் அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து முதல்ல நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் போடுங்க, அப்புறம் டைரக்ட் ஈக்விட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டே ட்ரேடரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர் இன்புட். ஸோ அதுமாரி இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்வெஸ்டர் பேஸு இது வந்து ஒரு ஹெவிலி கான்சன்ட்ரேட்டடாகவே இருந்துகிட்ருக்கு. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் டாமினேட் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஏஎம்ல, ஃபாலோடு பை டெட்டு வந்து 26.53%. அந்த டோட்டலாக சொல்கிறேன்ல அந்த 74.40 lakh crore. அது மாதிரி ஹைபிரிட் வந்து 8.28%. ஸோ ஏஎம் டு ஜிடிபி ரேஷியோ எடுத்தோம்னா ஜஸ்ட் 20% ஆஸ் ஆஃப் மார்ச் 2025. இது வந்து குளோபல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 75%. ஸோ நம்ம இன்னும் எடுக்கிறது எவ்வளோ இருக்குது, 55% இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு அன்டாப்டு பொட்டன்ஷியல் இந்த செக்டார் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. ஜியாகிரபிக்கலி பார்த்தோம்னா 82% ஆஃப் ஏவிஎம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 30 சிட்டிஸ் தான் இருக்குது. 18% பார்த்தோம்னு வச்சுங்களேன் கம்மிங் ஃப்ரம் த பியாண்ட் 30 B30 சிட்டின்னு சொல்லுவோம், Tier 2 and Tier 3. ஸோ த கான்சன்ட்ரேஷன் ரிஃப்ளெக்ஸ் பண்ணுறதை பார்த்தோம்னா ஸ்டில் அர்பன் பயஸ் வந்து கண்ட்ரியில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்குது. மெயினாக லைக் மும்பை, டெல்லி, பெங்களூரு, சென்னை இதெல்லாம் வந்து ஒரு ஹையர் ஃபினான்ஷியல் லிட்ரஸி அண்ட் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனால் அவங்க வந்து அதை உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த பாப்புலாரிட்டி ஆஃப் பாசிவ் இன்வெஸ்டிங் வந்து பார்த்தோன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஃபார் த இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் லேண்ட்ஸ்கேப்புக்கு. ஸோ அதனால் பாசிவ் ஃபண்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு 17% ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஏவிஎம் 36,000 கோடி இன்ஃப்ளோ மாதம் வந்துட்டுருக்கு, மெயினாக லார்ஜ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு எவால்வ் பாசிவ் இன்வெஸ்டிங் டு ஹெல்ப் த டைவர்சிஃபை அண்ட் இன்க்ரீஸ் யுவர் கோல். நன்றி, வணக்கம்.